Hi students, today 12th Maths chapter 2 example 2.34 பார்க்கலாம். Solve the equation z cube plus 8i equals 0 where z belongs to c. c means complex number. ஓகேவா? இப்போ கொடுத்திருக்க equation எழுதிக்கலாம் z cube plus 8i equals 0. இப்போ z cube மட்டும் இங்கே வச்சுட்டு z தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால z cube மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 8i வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு போகுது. ஸோ ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது மைனஸ் 8iன்னு வருது. அடுத்த ஸ்டெப்பில் z cube எழுதிட்டு இந்த மைனஸை ஐ கூட போட்டு 8 தனியாக எழுதிக்கலாம். ஸோ 8 மைனஸ் ஐ. அடுத்தது z cube அப்படியே போட்டு இந்த 8 அப்படியே போட்டு மைனஸ் ஐக்கு பதிலாக இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐயோட வேல்யூ என்னென்னா காஸ் பை பை 2 ப்ளஸ் 2ky ப்ளஸ் ஐ சைன் பை பை 2 ப்ளஸ் 2ky. இங்கே மைனஸ் ஐங்கிறனால நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். எப்படி நம்ம 1க்கு வந்து காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஐக்கு வந்து காஸ் பை பை 2 ப்ளஸ் 2ky ப்ளஸ் ஐ சைன் பை பை 2 ப்ளஸ் 2ky. இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஐன்னு வந்து அதோட வேல்யூ வந்து இது. இங்கே மைனஸ் இருக்கனால நம்ம வந்து மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஸ்கியூப் வந்து இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். இந்த சைட் கொண்டு வரும்போது 1/3ன்னு வரும். ஸோ 8 பவர் 1/3. அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படியே எழுதி இதுக்கும் பவர் 1/3. ஓகேவா? இது வந்து இது கிராஸ் இந்த 2வை காமனாக எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். 2 2s are 4. ஸோ 4kπ வரும். இந்த மைனஸ் பை அப்படியே எழுதிட்டு இந்த 2 மல்டிபிள் பண்ணி 4kπன்னு போட்டு இந்த 2 வந்து காமனாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ளஸ் ஐ சைன் இங்கேயும் அதே மாதிரி தான் மைனஸ் பை அப்படி எழுதிட்டு இந்த 2 மல்டிபிள் பண்ணி 4kπ பை இந்த 2 வந்து காமனாக போட்டிருக்கோம். பவரில் 1/3. அடுத்த ஸ்டெப்பில் 8 பவர் 1/3 அப்படின்னா என்ன? க்யூப் ரூட் ஆஃப் 8ஆ? 1/3ன்னா என்ன? க்யூப் ரூட் தானே. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 8. அதுக்கப்புறம் காஸ் இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பவர் இருந்துச்சுன்னா அந்த பவரை வந்து தீட்டாக்கு முன்னாடி போட்டு மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ அந்த பவரை தீட்டாக்கு முன்னாடி போட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 1/3 இது கூட மல்டிபிள் பண்ணும்போது இது கூட 1/3 மல்டிபிள் பண்ணும்போது 3 கீழே இருக்குமா? ஸோ 3 2s are 6ன்னு வருமா? ஸோ மைனஸ் பை ப்ளஸ் 4kπ பை 6 ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இந்த 1/3 இந்த இதுக்கு முன்னாடி போட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 3 2s are 6ன்னு வரும். ஸோ மைனஸ் பை ப்ளஸ் 4kπ பை 6. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 8 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் என்ன வரும்? 2 வருமா? அதாவது 8 வந்து 2 × 2 × 2ன்னு பிரிப்புமா? 2 2s are 4 4 2s are 8 3 2 வருதா? ஸோ வந்து க்யூப் ரூட்னா 3 2s இருந்துச்சுன்னா ஒரு 2 வந்து வெளியே எடுப்புமா? ஸோ இந்த ரூட் 8 வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது k = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். z = cos மைனஸ் பை ப்ளஸ் 4k பதிலாக 0 பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி மைனஸ் பை ப்ளஸ் 4k பதிலாக 0 பை பை 6. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 அப்படியே எழுதிட்டு காஸ் இந்த டேர்ம் இதெல்லாம் இங்கே 0 இருக்கனால இதெல்லாம் 0 ஆயிரும். ஸோ மைனஸ் பை பை 6 மட்டும் இருக்குது. ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இங்கேயும் இதெல்லாம் 0 ஆயிரும். ஸோ மைனஸ் பை பை 6 மட்டும் வரும். அதுக்கப்புறம் இந்த 2 அப்படியே எழுதிட்டு காஸ் மைனஸ் தீட்டா என்னது? காஸ் தீட்டாவே தானா? இங்கே பாருங்கள், காஸ் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டாவே தான். ஸோ இந்த மைனஸ் பை பை 6 வந்து பை பை 6ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் இருந்தாலும் காசில் வந்து நெகட்டிவ் வராதனால காஸ் தீட்டானே எழுதிக்கலாம். காஸ் பை பை 6ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி சைன் மைனஸ் தீட்டாவுக்கு வந்து இப்போ சைன் மைனஸ் தீட்டாவுக்கு மைனஸ் சைன் தீட்டா. அதனால் சைன் மைனஸ் தீட்டாவை நம்ம மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா? தீட்டா தான் இது பை பை 6. இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துடும். புரியுதா? அடுத்தது இந்த 2 அப்படியே எழுதிட்டு காஸ் பை பை 6ஓட வேல்யூ வந்து √3/2. ஸோ அது போல் √3/2ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை 6ஓட வேல்யூ வந்து 1/2. ஸோ 1/2ன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 அப்படியே எழுதிட்டு இந்த ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்கனால 2 எழுதிட்டு √3 மைனஸ் இந்த ஐயும் 1 மல்டிபிள் பண்ணால் ஐன்னு வந்துடும். ஸோ ஐன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 கேன்சல் ஆகிட்டு √3 மைனஸ் ஐ மட்டும் இருக்கும். ஓகேவா? அடுத்தது k = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். k = 1 போட்டால் z = காஸ் மைனஸ் பை ப்ளஸ் 4k பதிலாக 1 போட்டுக்கலாம் பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை ப்ளஸ் 4 இன்ட்டு k பதிலாக 1 போட்டு பை பை 6. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 அப்படியே எழுதிட்டு காஸ் இந்த மைனஸ் பை அப்படி எழுதிட்டு 4 1 மல்டிபிள் பண்ணி 4πன்னு எழுதிக்கலாம் பை 6 ப்ளஸ் ஐ சைன் இந்த மைனஸ் பை அப்படி எழுதிட்டு 4 1 மல்டிபிள் பண்ணி 4πன்னு எழுதிட்டு பை 6. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 அப்படி எழுதிட்டு காஸ் இந்த மைனஸ் பையும் ப்ளஸ் 4ம் மைனஸ் பண்ணும்போது 3πன்னு வரும். ஸோ 3π பை 6 ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இங்கே இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 3πன்னு வருது. ஸோ 3π பை 6. அடுத்த ஸ்டெப்பில் 2 அப்படி எழுதிட்டு
இந்த 3யும் இந்த 6 கேன்சல் பண்ணால் பை பை 2ன்னு வருது. ஸோ காஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை பை 2. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 அப்படி எழுதிட்டு காஸ் பை பை 2ஓட வேல்யூ வந்து 0. ஸோ 0 போட்டுக்கலாம். ப்ளஸ் ஐ சைன் பை பை 2ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இது போல் 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 இது வந்து 0வா, ஸோ ஐ இன்ட்டு 1 ஐ தான் வரும். ஸோ ஐ மட்டும் வருது, 2iன்னு வருது. ஓகேவா. அடுத்தது k = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். k = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் z = 2 cos minus pi plus 4 k க்கு பதிலாக 2 போட்டு pi by 6 plus I sin அதேமாதிரி minus pi plus 4 k க்கு பதிலாக 2 போட்டு pi by 6. இது 2 அப்படி எழுதிட்டு cos அப்படி எழுதிட்டு minus pi அப்படி எழுதிட்டு இந்த 4 2 மல்டிபிள் பண்ணி 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ 8 pi by 6 plus I sin அதே மாதிரி தான் இங்கே minus pi இந்த 4 2 மல்டிபிள் பண்ணி 8 pi by 6ன்னு வருது. அடுத்து இந்த 2 அப்படி எழுதிட்டு காஸ் நம்ம 8 பையில் ஒரு பை போயிடுச்சுன்னா 7 பை வருமா. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணி 7 பைன்னு எழுதிக்கலாம். ஸோ 7 pi by 6 ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இங்கேயும் 8 பையில் ஒரு பை போயிடுச்சுன்னா 7 பை. ஸோ 7 pi by 6ன்னு வருது. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 அப்படியே எழுதிட்டு இந்த 7 pi by 6ஐ பை ப்ளஸ் பை பை 6ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணால் 7 pi by 6ன்னு தான் வரும். இப்போ இங்கே பாருங்கள் 6 இந்த பை கூட மல்டிபிள் பண்ணால் 6 பைன்னு வருமா. ஸோ 6 pi ப்ளஸ் பை 7 பைன்னு வருதா. ஸோ இந்த 7 பையை பை ப்ளஸ் பை பை 6ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்படி பிரித்து எழுதியிருக்கிறேன். ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இந்த 7 pi by 6ஐ பை ப்ளஸ் பை பை 6ன்னு பிரித்து எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இப்போது பை ப்ளஸ் தீட்டா காஸ் பை ப்ளஸ் தீட்டாக்கு என்ன வரும் பாருங்கள். காஸ் பை ப்ளஸ் தீட்டாக்கு மைனஸ் காஸ் தீட்டா, சைன் பை ப்ளஸ் தீட்டாக்கு மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இந்த காஸ் பை ப்ளஸ் தீட்டாக்கு வந்து மைனஸ் காஸ் தீட்டா மட்டும் எழுதிக்கலாம். இந்த பை விட்டுலாம் மைனஸ் காஸ் தீட்டான்னு மட்டும் வரும். ப்ளஸ் ஐ சைன் பை பை தீட்டாக்கு அதாவது பை ப்ளஸ் பை பை 6க்கு மைனஸ் ஐ சைன் பை பை 6 மட்டும் வரும். ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் அப்படி எழுதிக்கலாம். 2 மைனஸ் காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6. இது வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் மைனஸ் காஸ் தீட்டா சரி காஸ் பை ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் மைனஸ் காஸ் தீட்டா sin pi plus theta equal minus sin theta. ஓகேவா. அதுதான் இங்கே போட்டிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 அப்படி எழுதிட்டு இந்த மைனஸ் காஸ் பை பை 6ஓட வேல்யூ வந்து √3/2. ஸோ இதுக்கு பதிலாக √3/2 போட்டுக்கலாம். மைனஸ் ஐ சைன் பை பை 6ஓட வேல்யூ 1/2. ஸோ 1/2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 அப்படி எழுதிட்டு இந்த ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்கனால 2 பொதுவாக போட்டு மேலே இருக்கிறதெல்லாம் அப்படி எழுதிக்கலாம். மைனஸ் √3 மைனஸ் இந்த ஐ இன்ட்டு 1 ஐ தான் வரும். ஸோ ஐ. ஓகேவா. இந்த 2 கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறது என்னது மைனஸ் √3 மைனஸ் ஐ. இந்த வேல்யூஸ் ஆஃப் ஜெட் ஆர் 3 வேல்யூ கிடச்சதில் ஃபஸ்ட்டு 0ன்னு போட்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது √3 மைனஸ் ஐன்னு வந்தது. நெக்ஸ்ட்டு 2i அதுக்கப்புறம் மைனஸ்